எங்க ஊர் பாண்டிச்சேரி ஃபேமஸ் சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாண்டிச்சேரி ஃபேமஸான சிக்கன் போண்டா. சிக்கன் போண்டா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நான் 250 கிராம் சிக்கன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1 கைப்பிடி கோஸ் ஸ்லைஸா அரிஞ்சு வச்சிருக்கேன். நான் 1 கப் வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் ரெட்சில்லி பவுடர், 1 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. பாண்டிச்சேரியில சிக்கன் போண்டா சாப்பிட்டா வெஜிடபிள் சாலட் ஒன்று கொடுப்பாங்க சைட் டிஷ்ஷா. அது நம்ம வந்து எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். அது ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். அதை எப்படி நம்ம செய்யறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம ஸ்லைஸா அரிஞ்சு வச்சு 1 கப் கோஸ் எடுத்துக்கலாம். ஸ்லைஸா அரிஞ்சு வச்ச 1 ஆனியன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுட்டோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் வினிகர் இதை நம்ம இதுக்குள்ளே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கையாலே வந்து நம்ம பிசைஞ்சு விடணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து போண்டா கூட வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு புளிப்பு சுவை இருக்கும் இந்த சாலடில். அது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம நல்லா வந்து கையாலே பிசைஞ்சு விடணும். இதை நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா ஊறும். நம்ம அதுக்குள்ளே போண்டாக்கு ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அப்போ தான் நல்லா ஊறும். அதுக்கப்புறமா நம்ம போண்டா ரெடி பண்ணலாம். அதனால தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டே இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரியில் வந்து எப்படின்னா போண்டா இதை வந்து வாங்கிட்டு இந்த சைட் டிஷ்ஷை வந்து நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள் சாலட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து நல்லா ஊறணும். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து மிக்சியில் லைட்டாக ஒரே ஒரு ஓட்டு தான். ரொம்ப ஓட்டினீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும், நல்லா இருக்காது. ஏன்னா இது வேக வச்ச சிக்கன்றதுனால சும்மா லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து மிக்சியில் ஓட்டியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஓட்டியிருக்கேன்ட்டு. ரொம்ப வந்து பொடியாகவும் நான் வந்து ஓட்டலை மிக்சியில். இந்த பதத்துக்கு நான் ஓட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் துருவி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக நான் வந்து துருவுறேன்னா வந்து நம்ம கையால் நசுக்கி விட்டோன்னா அன்ஈவனாக இருக்கும். நல்லா மிக்சிங் ஒர்க்கில் ஒரு சில வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஒரு சிலது வந்து சின்னதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் துருவிக்கிறேன் உருளைக்கிழங்கை. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது மாதிரி துருவல்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்பூனாலையும் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் போண்டாக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு. அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் வந்து நல்லா டேஸ்டாக வரும். நம்ம செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும் எப்பயுமே. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அடுத்தது கோஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட்சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் ஸ்டாக்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, நான் அதை இப்போ வந்து சொல்கிறேன். இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து ஆனியன்லேயும் அந்த கோஸ்லையும் நல்லா இறங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா சுண்டி வர்றப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சிருக்கிறோம். நம்ம வந்து அதை இப்போ போட்டோம்னா வந்து நல்லா குழஞ்சிரும். அதனால நம்ம வந்து இந்த தண்ணி நல்லா சுண்டின பிறகு நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாவே போட்டுக்கலாம் உப்பு. எதுக்காகனா வந்து நான் வேக வைக்கக்குள்ளே வந்து சிக்கன்ல உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம இன்ஸ்டன்டா போடுற பஜ்ஜி மாவுலயும் உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும் உப்பு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் உப்பு. இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் தான் ஒரு அளவு தான் இருக்கு தண்ணி. வேக வச்ச சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, சும்மா 2 வதக்குனாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சது தான் இது. இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு போடாதவே வெறும் சிக்கன் வேக வச்சு அப்படியே செய்வேன் நான். அந்த உருளைக்கிழங்கு எதுக்காக போடுறோன்னா வந்து நம்ம வந்து ஒரு பைண்டிங் நல்லா வரும், நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும்ன்றதுக்காக தான் நான் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாதையும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ சிக்கன் போண்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறின உடனே நம்ம வந்து ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் போண்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ஏற்கனவே நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது அப்போவே நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், புதினாவும் கொத்தமல்லியும். இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஏன் சேர்க்குறோன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்குன்றதுக்காக தான். இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆறின உடனே நம்ம பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போண்டா செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டான பஜ்ஜி மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதனால இதிலே உப்பு எல்லாமே இருக்கும், இதிலே நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாகவும் நம்ம வந்து கரைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் கரைக்கக்கூடாது. மீடியமான லெவலில் வந்து நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. நம்ம அடுத்தது வந்து சிக்கன் போண்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை பால் பண்ணி அடுத்தது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சின்ன பாலாக பிடிக்கக்கூடாது, நம்ம பிடிக்க வேணாம். எதுக்காகனா வந்து நம்ம ரொம்ப சின்னதாக பிடிச்சோன்னா இது நல்லாவே ஏற்கனவே வெந்திருக்கு. நம்ம கொஞ்சம் பெருசாக பிடிச்சாலே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பால் மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பஜ்ஜி மாவு பேட்டரில் போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து போண்டாவை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து போண்டா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் அதிகமாக குடிக்கவே இல்லை பாருங்கள், போண்டா நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டியான சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இது உள்ளே இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த வெஜிடபிள் சாலடோட வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் ஊர் பாண்டிச்சேரி ஃபேமஸான சிக்கன் போண்டா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே ஆத்தென்டிக் டேஸ்ட்டோடு இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.